இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். வாழ்க்கையில் வெற்றி அடைய நம்ம பயங்கரமாக போராடிட்டு இருப்போம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்றது. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறந்த கட்டடக்கலைஞர் வாழ்ந்துட்டு வந்தார். அவங்க அவர் ரொம்ப மிகவும் பழமையான நிலையில் இருக்கிற ஒரு ஆலயத்தை புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டுட்டு இருந்தார். அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக அவர் வேலைக்கு தேவையான கருங்கற்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். அந்த கற்களில் ஒரு கல் ரொம்ப கடினமானது. அதை கட்டடத்தில் பயன்படுத்த முயற்சித்த போது அது தாங்காமல் உடஞ்சிச்சு. ஸோ அந்த கல் உடஞ்சதை அந்த கட்டடக்கலைஞர் பார்த்துட்டு அந்த நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுறாரு. அதனால் அந்த கருங்கல் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. நான் கட்டடத்தில் கட்டுறதுக்கு இடம் இல்லையா, நான் என்ன பயனற்றவனா அப்படின்னு ரொம்ப சிந்திச்சு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிச்சு. பல நாட்கள் கழித்து ஆலயத்தின் முகப்பில் ஒரு அழகான சிலை வடிவமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த வேலையை மிகவும் திறமையான சிற்பி ஒருவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த சிற்பி ஒரு நல்ல கடினமான கல்லை தேடிட்டு இருந்தார். அப்போ அவர் கண்ணில் இந்த கருங்கல் பட்டுச்சு. இந்த கருங்கல் ரொம்ப உறுதியானதாக இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்துட்டு அந்த சிற்பி அந்த கல்லை எடுத்துட்டு அதில் ஒரு அழகான ஒரு சிலையை வடிவமைச்சார். அந்த சிலை தான் அந்த ஆலயத்தோட முகப்பு சுவரில் வைக்க ரொம்ப முக்கியமான சிலையாக இருந்துச்சு. அந்த கருங்கல் ஒரு கட்டத்தில் ஒரு பாகமாக இல்லாமல் இப்போ பலரால் வணங்கப்படுற ஒரு சிற்பமாக மாறிடுச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம எப்பயுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை விரக்தியடையக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்துவமான ஒரு அங்கமாக இருப்பீங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய நம்ம முற்படணும். தோல்வியை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு தோன்றக்கூடாது. ஓகேங்களா? எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையுங்க. ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.